நாமத்திலே இந்த காலை ஆராதனையில் நான் உங்கள் மத்தியில் கடந்த நாட்களில் நான் பார்த்து கொண்டு வருகிறதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு நான் பார்க்கலாம் என்று யோசிக்கிறேன். கடந்த வாரங்களிலே த டாக்ட்ரின்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள், உபதேசங்கள் என்கிற தலைப்பில் தியானித்து கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை என்ற தலைப்பில் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த போதனை எவ்வளோ முக்கியமானது என்பதையெல்லாம் கடந்த நாட்களில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வெரி குட். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். When you understand the doctrines of Jesus Christ, I believe that you will be blessed. நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை விசுவாசிக்கும் பொழுது, அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கடந்த நாட்களில் ஜபத்தை குறித்ததான போதனைகளை தியானித்துக் கொண்டு வருகிறோம். வாட் இஸ் பிரேயர்? பிரேயர்னா என்ன? பிரேயரில் இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க கூடாது, எப்படிப்பட்ட ஜெபம் மாற்றத்தை கொண்டு வரும், எப்படிப்பட்ட ஜெபம் அற்புதத்தை செய்யும், அற்புதத்தை கொண்டு வரும், எப்படியெல்லாம் ஜெபிக்க கூடாது என்பதையும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதையும் கடந்த நாட்களில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், அதில் குறிப்பாக மாயக்காரரை போல ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்களுடைய நோக்கம் எல்லாமே மனிதர்களுக்கு முன்பதாக தன்னை ஒரு ஜெப வீரனை போல காண்பிக்க வேண்டும் என்பதனை ஒழிய அவங்க கடவுள்கிட்டேருந்து கர்த்தருட்டேருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளணும் என்ற நோக்கத்தோடு கூட ஜெபிக்கல. ஆனால் அப்படி நீங்க ஜெபிக்க வேண்டாம் அப்படின்றாரு. அவங்க தங்களுடைய பலனை அடைந்து தீர்ந்தது அப்படின்றாரு. எப்படி அடைஞ்சிட்டாங்க அவங்க பலன் கேட்டீங்கன்னா, அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க? மக்கள் தங்களை மெச்சிக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. தன்னை ஒரு பெரிய ஜப வீரனா பார்க்கணும்னு சொல்லணும்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க அந்த பலனை அடைஞ்சிட்டாங்க. மக்கள்லாம் புகழ்ந்தாங்க அவங்கள. அவர் ஒரு பெரிய ஜெபிக்கிறவருங்க, நல்லா ஜெபிக்கிறவர் அப்படின்னு மற்றவங்க மக்கள்லாம் புகழணும்னு ஆசைப்பட்டாங்க. அதை புகழ்ச்சியை மக்கள்கிட்ட இருந்து லாபமா பெற்றுக்கொண்டாங்க. எனவே கர்த்தர்கிட்டேருந்து ஒரு லாபம் உங்களுக்கு வராது, மனிதர்கிட்ட இருந்து புகழ்ச்சி கிடைக்கும். எனவே அவங்களுடைய பலனை அடைந்து திருந்தது அப்படின்றாரு. அப்படின்னா இன்னும் அநேகர் ஜெபிக்கணுமா? எப்படி ஜெபிக்கணும்? இப்ப சீஷர்கள் கூட வந்து என்ன செய்றாங்கன்னாக்க, எப்படி ஜெபிக்கணும்னு கேட்குறாங்க. எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லிதாங்க ஆண்டவரே. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு. எப்படி ஜெபிக்கிறது, ஜெபம்னா என்ன என்பதை குறித்தெல்லாம் ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு அவங்களுக்குமே கூட. ஏன்னா ஆண்டவர் வந்து ஜெபத்தை பற்றி ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் சொல்றாரு. ஜெபம்னா இப்படி பண்ணக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய காரியங்களை சொல்லும் பொழுது சீஷர்கள் கூட என்ன செய்றாங்கன்னா, இப்போ ஜெபம்னா என்ன அப்படின்னா, ஜெபம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஜெபம் என்றால் என்ன அப்படின்னு, எப்படி ஜெபிக்கணும் எங்களுக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுத்தாங்க. கடந்த நாட்களில் பார்த்தோம், விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். சந்தேகப்படுகிறவன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. If you have unbelief in your heart, உங்க இருதயத்தில் ஒரு அவிசுவாசம் இருக்குமானால் கர்த்தரிடத்தில் எதையாவது பெறலான்னு நினைக்காதீங்க. சந்தேகம் இருக்கும்னா ஏதாவது பெறலான்னு நினைக்காதீங்க. முதல்ல இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், சந்தேகமே இருக்கக்கூடாது. இது நடக்குமா நடக்காதா, வருமா வராதா, வாய்க்குமா வாய்க்காதா அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. கண்டிப்பாக நிச்சயமாகவே நடக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். இரண்டாவது, நம்முடைய தகப்பன் இப்படிப்பட்டவர்னு பார்த்தோம். நம்முடைய தகப்பன் இப்படிப்பட்டவர்னா, நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதிலும் சிறந்ததை கொடுக்கிறவர். என்ன கேட்கிறீங்களோ அதை விட சிறந்ததை கொடுக்கிறவர். நீங்க கேட்டது ஒண்ணா இருக்குது, அவர் கொடுத்தது ஒண்ணா இருக்காது. உங்களுக்கு எது பிரயோஜனமானதோ அதை அவர் கொடுக்கிறார். ஆமென். அப்பாவுடைய அன்பு அப்படிப்பட்டதுதான். அதனால பைபிள்ல அந்த வசனம் மொழி சொல்லப்பட்டிருக்குது, உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா?
நீங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டு அப்பம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கல்லை கொடுப்பாரா? நீங்க கொடுப்பீங்களா உங்க பிள்ளைகளுக்கு? தரமாட்டீங்கல்ல. மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்கல்ல. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நலமானவைகளை எல்லாம் கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எல்லாம் சொல்லலாம். நன்மையானவைகளை கொடுப்பது ஆண்டவர்கிட்ட எது மட்டும்தான் வருது? நன்மையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அப்ப தீமை ஆண்டவர்கிட்ட வரல, பொல்லாத காரியங்கள் ஆண்டவர்கிட்ட வரல, மனுஷனை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் ஆண்டவர்கிட்ட வரல. ஏன்னா அவர் நல்ல தகப்பனா இருக்கிறதுனால சிறந்ததை மட்டுமே நமக்கு கொடுக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, சிறந்ததை மட்டுமே நமக்கு கொடுக்கிறவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில பேர் எல்லா விதமான நல்ல காரியத்திலையும் ஒரு கெட்ட காரியத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலுமே கூட அது இதையா நடந்துச்சுன்னு ஒரு சின்ன கேள்வி கேட்பாங்க. அப்படி இல்லை. அதிகபட்சம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை மட்டுமே செய்கிறவர். ஈசாக்கை பார்த்து கர்த்தர் சொன்னார், இந்த தேசத்துல தங்கி வாசம் பண்ணு. அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பஞ்சம் நிறைந்த தேசம், மழை பெய்யாத தேசம். ஒரு கொடிய பஞ்சம் மக்கள் எல்லாம் என்ன செய்யறது தெரியாம இருக்கிற தானியத்தை பூரா எடுத்து சேஃப்டி பண்ணி தான் குடும்பத்துக்கு வேணும்னு வச்சு யாரும் விதைக்க முன் வரல, அறுக்க முன் வரல. ஏன்னா இருக்கிற தானியத்தை வயல்ல போட்டு நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு இருக்கிற தானியத்தை பூரா எல்லாம் பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்றாரு, ஈசாக்கு இந்த இடத்த விட்டு போயிடலான்னு கிளம்புறாரு. கர்த்தர் சொல்ற, இல்ல இந்த தேசத்துல தங்கி வாசம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்ப அவனுக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரா தீமை செஞ்சிருக்கிறாரா? கடவுள் போய் என்ன இந்த வறட்சியான ஊர்ல உட்கார வைக்கிறாரு. என்னை ஏன் தான் இப்படி கஷ்டப்படுத்துறாரோ தெரியல. ஒருத்தர் இப்படி பாட்டு எழுதினாரு, எங்கு பார்த்தாலும் என் இயேசு தெரிகிறார், நான் எங்கு போனாலும் கூட வருகிறார். அப்படி எழுதிட்டு அடுத்த லைன்ல எழுதுறாரு, உம்மை விட்டு பிரிந்து போக முடியல அப்படின்னு எழுதுறாரு. உம்மை விட்டு பிரிந்து போக முடியல, உந்த நண்பை வெளியில சொல்ல மறுக்கல அப்படி எழுதுறாரு. அப்புறம் என்னன்னாக்க, வெளியிலையும் போக முடியல, உள்ளியும் இருக்க முடியல. அப்படிப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காரு. கிடையவே கிடையாது. உள்ள வந்தீங்கன்னா ஒரு நல்ல வெற்றியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்குது. அதனாலதான் நீங்க எல்லா பாட்டையும் என்ன செய்யக்கூடாதுனாக்க பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. புலம்புலும் அழுகையும் அவிசுவாசம் உள்ள பாடல்கள், அநேக பாடல்கள் இருக்கிறது. சவுண்ட் கம்மியா இருக்கா? இதை போல பாடல்கள், இந்த அழுகையும் புலம்பலும் கவலையும் கண்ணீரும் நிறைந்த பாடலாம் பாடிட்டு இருக்கக்கூடாது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்க அது போல பாட்டா சூஸ் பண்ணி பாடிட்டு இருப்பாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது தரித்திரத்திலேயே வாழ்ந்து தரித்திரத்திலே சாகிற வாழ்க்கை அல்ல. இந்த வாழ்க்கையை விளக்குறதுக்கு ஆண்டவர் பல உதாரணத்தை சொல்றாரு. இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா, நல்ல வாழ்க்கை, நலமும் விசாலமான வாழ்க்கை, பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. நிறைய பேர் கிறிஸ்தவன் சொன்னாலே அது பாடு, உபத்திரவம், கஷ்டம், நெருக்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வசனம் எப்படி இருக்கு இல்லையா, இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிகள் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு இந்த வாசலை எப்படிதான் இருக்கும்னாக்க, பொருளாதாரம் இல்லாத வாழ்க்கை, வியாதி நிறைந்த வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் வேற, இதனுடைய அர்த்தம் வேற. இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிங்கன்னாக்க கஷ்டப்படுற வழியா போங்கன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிங்கன்னா நல்ல சட்டத்திட்டங்கள் இருக்குது, உபதேசம் இருக்குது, கொஞ்சம் கட்டுப்பாடாக வாழ்வது கொஞ்சம் கடினமான விஷயம் தான். அந்த கட்டுப்பாடெல்லாம் கடந்து அந்த வழியா போவதற்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. கட்டுப்பாடுகள் நிறைந்த, கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் தான். பாருங்க, பைக்குக்கு எப்படி பிரேக் ரொம்ப முக்கியமானது, எந்த அளவுக்கு முக்கியமானது யாரை சொல்ல முடியும்? பைக்குக்கும் காருக்கும் பிரேக் எந்த அளவுக்கு முக்கியமானது? பைக்கில் வேற எதுலன்னா கூட ஓட்டி விடலாம், பிரேக் இல்லாமல் வண்டி ஓட்டவே முடியாது. முதல்ல செக் பண்ணி பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு புதுசாக ஒரு கார் எடுத்தாலும் பைக் எடுத்தாலும் முதல்ல பிடிச்சு பார்க்க வேண்டியது பிரேக் இருக்குதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் வண்டியை நகர்த்தணும். இல்லைனாக்க பிரேக்கப்பை செக் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு ஆக்சிலேட்டர் வச்சு அழுத்திட்டு போனீங்கன்னாக்க முடிந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ரொம்ப கட்டுப்பாடு ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால கட்டுப்பாடற்ற வாழ்க்கை இல்லை, என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம்னு சொல்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. ஆனால்
ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஆரோக்கியம் நிறைந்த வாழ்க்கை, விடுதலை நிறைந்த வாழ்க்கை, செழிப்பு நிறைந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை விளக்குறதுக்கு தான் ஆண்டவர் நிறைய உதாரணத்தை சொல்றாரு. அதுல ஒரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். யாரை பார்த்து சொல்றாரு நினைக்கிறீங்க? இந்த வசனத்தை எல்லாருமே அதிகபட்சம் யாரை பார்த்து சொல்லுவாங்கன்னா, உலக மக்களை பார்த்து சொல்லுவாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எடுத்து வாருங்கள். இது கிறிஸ்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பரிசேயர்களை பார்த்து தான் சொல்றாரு. இளைப்பாறுதலை நான் உங்களுக்கு தருகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க, இது கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது இளைப்பாறுதலான வாழ்க்கை. எ பீஸ்ஃபுல் லைஃப், எ பிளசன்ட் லைஃப், பிளஸ்ஸல் லைஃப், ப்ராஸ்பரிட்டி லைஃப், ஹெல்த் அண்ட் வெல்த்தி லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த பரலோக ராஜ்யம் என்னன்னாக்க அதுதான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. பரலோக ராஜ்யம் என்றால் பரலோக தேவன் ஆட்சி செய்கிற வாழ்க்கை. பரலோக அரசாங்கம் அப்படின்னு என்ன? பரலோக அரசாங்கம் நமக்குள்ள வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அல்லது பரலோக அரசாங்கத்துக்குள்ள நீங்க போயிட்டு என்ன நடக்கும்? ஒன்று பரலோக அரசாங்கம் உங்களுக்குள்ள வரணும், அல்லது நீங்க பரலோக அரசாங்கத்துக்குள்ள போகணும். What will happen if you enter into the kingdom of God அப்படின்னா பைபிள் வசனம் சொல்கிறது, அங்க என்ன இருக்குது அப்படின்னா, கொழுத்த ஜந்துகள் எல்லாம் அடிக்கப்பட்டு கல்யாண விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் என்ன? ஒரு ராஜா தன் மகனுக்கு கல்யாணம் செய்த அந்த நிகழ்ச்சிக்கு ஒப்பாயிருக்கிறது என்று மத்தேயு 22 படிக்கிறோம். ராஜா தன் மகனுக்கு திருமணம் செய்யும்போது என்ன செய்றாரு? நல்ல விருந்து ஆயத்தப்படுத்துறாரு. உறவினர்களுக்கெல்லாம் செய்தி அனுப்புறாரு, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் செய்தி அனுப்புறாரு. அவங்களாம் யாரும் வரல. ஒருத்தவன் தன் வேலைக்கு போறான், ஒருத்தவன் வயலுக்கு போறான், வரல. அசட்டை பண்ணினார்கள். இந்த கல்யாணத்துக்கு அழைக்க போனவங்களை பூரா பிடிச்சி அடிச்சு அவங்களை காயப்படுத்தி அனுப்புறாங்க. பிறகு ராஜா பார்க்கறாரு, இது இப்படி போனா சரி வராது, என்ன செய்யணும்? நீங்க போயிட்டு ரோட்ல வேலை இல்லாமல் நிக்கிற, வழி சந்திகள்ல நிக்கிற அத்தனை பேரும் பிடிச்சிட்டு வாங்கன்றாரு. அத்தனை பேரையும் அழைச்சிட்டு இந்த விருந்தை சாப்பிட சொல்லுங்கன்றாரு. அப்படிதான் நீங்களும் நானும் உள்ள பிரவேசிச்சிருக்கிறோம். நம்ம இந்த சரீர பிரகாரமாய் பிறப்பிலே கிறிஸ்தவ சந்ததியில வரல, ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாய் தேவனுடைய சந்ததியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லலாமா? ஆவிக்குரிய பிரகாரமாய் தேவனுடைய சந்ததியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். சரீர பிரகாரமாய் அந்நியராய் வாழ்ந்த நாம, சரீர பிரகாரமாய் இந்த வாக்குத்தத்தத்துக்கும் உடன்படிக்கைக்கும் அந்நியராய் இருந்த நம்மை கர்த்தர் தேடி வந்து அழைத்து, வழி சந்தியில வேலை வெட்டி இல்லாம பிழைக்க வழி தெரியாம நின்ற நம்மை அழைத்து இந்த பந்தியில பங்கெடுக்க செய்திருக்கிறார். இந்த நலமான வாழ்க்கை அனுபவிக்க செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லி கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நல்ல வாழ்க்கை இருக்குது, நல்ல எதிர்காலம் இருக்குது, நல்ல மகிழ்ச்சி இருக்குது, நல்ல செழிப்பு இருக்குது, வியாதி இல்லாத வாழ்க்கை இருக்குது, கஷ்டம் இல்லாத வாழ்க்கை இருக்குது. ஆனா அதை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்றாருன்னா ஒரு முறைமையை வைத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, நீங்க கேட்டா அது கிடைக்கும். எல்லாம் சொல்லலாமா? கேட்டா கிடைக்கும். இளையகுமாரனுக்கு தான் சொத்துல பாதி உரிமை இருக்குது. பாதி சொத்து இளையகுமாரனுக்கு தான். மீதி சொத்துல அப்பாவுக்கு போக வேண்டிய ஷேர் போக மீதி பாதி சொத்தும் மூத்த குமாரனுக்கு தான். இந்த மூத்த குமாரன் என்ன செஞ்சா தெரியுமா? அப்பா கிட்ட ஒரு நாள் கூட கேட்டதே கிடையாது. என்ன கேட்டதில்லை? எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது தான், என் நண்பர்களோடு சேர்ந்து நான் சந்தோஷமா சாப்பிடணும்னு ஒரு நாளும் கேட்கல. ஆனா ஒரு நாள் அப்பா இளையகுமாரனுக்கு செய்யறத பார்த்து இவனுக்கு பொறாம வந்துருது. வேசிகளோடு ஆஸ்தி அழுத்து போட்டுட்டு வந்திருக்கிறான், அவனுக்கு போயிட்டு இவ்வளவு பெரிய விருந்து பண்றீங்களே அப்படின்னு பொறாம வந்து இவன் கேட்கிறான். இவன் சொல்றான் பாருங்க, அவன் சொல்றான் 29வது வசனத்துல, லூக்கான சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல, அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. என்னத்தை கூட கொடுக்கல?
நீ பிள்ளையா இருப்பதனால எல்லாம் கிடைக்கும்னு நினைக்க கூடாது. கேட்டாதான் கிடைக்கும். எல்லாம் சொல்லுங்க, கேட்டாதான். அப்பா ரூல்ஸ் வச்சிருக்கிறார், ரூல்ஸ் அவர் மீற மாட்டாரு. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நீ மூத்தகுமாரனா இருக்கலாம், கற்பனையை மீறாம இருக்கலாம், ஒவ்வொரு வேலையும் கரெக்டா செய்யலாம். நிறைய கிறிஸ்தவன்ட்டு தான் பிரச்சனையே. பர்ஃபெக்டான ஒரு கிறிஸ்தவங்க ஆண்டவருக்காக எதையும் இழக்க ஆயத்தமா இருப்பாங்க, ஆண்டவர்கிட்ட எதையும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா கிடையாது அவங்க. அப்புறம் வாழ்க்கை வறுமையிலும் வியாதியிலும் கஷ்டத்திலும் கிடக்கும் பொழுது அதெல்லாம் கர்த்தர் கொடுத்த பாடுன்னு சொல்லிட்டு பெருமையா வேற பேசிக்குவாங்க. இழக்க ஆயத்தமா இருக்கிறாங்க, விட ஆயத்தமா இருக்கிறாங்க, எதையும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இல்லை. வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் வியாதி வழியாய் போகும்பொழுது இதெல்லாம் கடவுள் கொடுத்த பாடுகள் உபத்திரவம் இதெல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு அதுல என்ன செஞ்சிடறாங்க, பெருமை பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக மொத்தம் ஒரு நாளும் அப்பாவுடைய நன்மை அனுபவிக்கிறதே கிடையாது கிறிஸ்தவங்க. பொருளாதாரத்துக்காக ஜெபம் பண்றதே கிடையாது. நம்ம சபையெல்லாம் அப்படி போதிக்கிறது கிடையாது. நம்மெல்லாம் வெல்த்தை போதிக்கிறோம், நீங்களாம் நல்லா இருக்கணும். உலக மனுஷன் அப்படி இருக்கலாம், தேவனை அறியாத மனுஷனையே கடவுள் ஆசீர்வதிச்சு அப்படி வச்சிருக்கும் பொழுது நீங்களும் நானும் தேவனை அறிந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு சிந்திச்சு பாருங்க. அவருடைய கற்பனையை மீறாமல் செய்கிறவர்கள், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். அப்போ நமக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு அப்பா நல்லவராதான் இருக்கிறாரு. இளைய குமாரன்ட்ட கொடுத்தா அவன் வித்துருவான் அழிச்சிடுவான்னு தெரிஞ்சும் கூட கொடுத்தாரு. ஏன்னா அவன் கேட்டுட்டான், அவனுக்கு அதிகாரம் இருக்குது, கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்திருக்கிறார். 2 பிள்ளைங்கள்ல இளையவன் போய் கேட்கிறான், அப்பா எனக்கு சேர வேண்டிய சொத்துல பாதியை கொடுக்கணும்ன்றான். அப்பா உடனே பிரிச்சு கொடுக்கிறாரு. அவனுடைய எதிர்காலம் அப்பாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாள் இப்படிதான் வந்து நிப்பான்னு தெரியாதா அவருக்கு? எல்லாத்தையும் வித்துட்டு வருவான்னு தெரியாதா? தெரிஞ்சுதான் கொடுக்கிறாரு. ஏன்னா அங்க அவர் இல்லைன்னே சொல்ல முடியாது, இல்லைன்னே சொல்ல முடியாத இடத்துல அப்பா இருக்கிறாரு. ஏன்னா அவன் கேட்கும் பொழுது அப்பாவுடைய ஷேரை கேட்கல. அவன் கேட்கும் போது எப்படி கேட்கிறான், எனக்கு சேர வேண்டிய பாகத்தை பிரித்து கொடுக்கணும். அவன் அப்படிதான் கேட்கிறான் பாருங்க. 12ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனை ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை பிரித்து தர வேண்டும். என்ன கேட்கிறான், ஏன் ஷேர் என்னவோ அதை கொடுத்துருன்றான். அப்ப அவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது, எனக்குன்னு ஒரு ஷேர் அப்பா கிட்ட இருக்குது. அப்பா சம்பாதித்ததுல எனக்குன்னு ஒரு ஷேர் இருக்குது. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்களேன், அப்பா சம்பாதித்ததுல எனக்குன்னு ஒரு ஷேர் இருக்குது, எனக்குன்னு ஒரு பங்கு இருக்குது, எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, எனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது, எனக்குன்னு ஒரு செழிப்பான வாழ்க்கை இருக்குது. இப்ப இளையகுமார் அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டான். அப்பாவுடைய சொத்துல எனக்கு பங்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். இப்ப நான் கேட்டா அப்பாவால இல்லைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சொத்தை கேட்கல, அவருடைய ஷேரை நான் கேட்கல, நான் கேட்கறது ஏன் ஷேரை கேட்கிறேன். அந்த உரிமையை பாக்குறீங்களா நீங்க? ஏன் ஷேரை நான் கேட்கிறேன், என்னுடைய பாகத்தை நான் கேட்கிறேன். இப்ப அந்த சொத்தை எப்படி பிரிச்சிருக்கான்னு கேட்டா 3ஆ பிரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு தகப்பன் 2 ஆண் பிள்ளைகள், 3ஆ பிரிச்சிருக்கிறாங்க. அப்பாவுக்கு ஒரு ஷேரு, இளையவனுக்கு ஒரு ஷேரு, மூத்தவனுக்கு ஒரு ஷேரு. ஆனா அப்பாவுடைய ஷேர் இருக்குல்ல, அது அவர் இஷ்டம், யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார் அவனுக்கு கொடுப்பாரு. அதை அப்பாவுடைய ஷேர் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவனுக்கு அதை கொடுப்பாரு. ஆனா ஒரு நாள் மூத்தவனுடைய ஷேர் எடுத்து இளையவனுக்கு தரமாட்டாரு, இளையவனுடைய ஷேர் எடுத்து மூத்தவனுக்கு தரமாட்டாரு. இளையவனுடைய பாகம் இளையவனுக்கு, மூத்தவனுடைய பாகம் மூத்தவனுக்கு. ஆனா அப்பாவுடைய பாகம் அவர் யாருக்கு கொடுக்க நினைக்கிறாரோ அவனுக்கு கொடுப்பாரு. இப்ப இளையவன் போய் கேட்கிறான், எனக்கு வருகிற பங்கை கொடு. இதுதான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு என்ன தெரியலன்னு கேட்டா, அவங்களுக்குன்னு கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற நன்மைகளை கூட நல்ல விதமாய் அனுபவிக்காம இருக்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்க, எப்படி அனுபவிக்க சொல்லுங்க. சில பேருக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, கொண்டு போயிட்டு துன்மார்க்கமான ஜீவனம் பண்ணி அழித்து போடுறாங்க. சில பேர் தங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை மண்ணில் புதைச்சி வச்சிருக்கிறாங்க, தாளந்துகள் எல்லாம் மண்ணில் புதைச்சி வச்சிருக்கிறாங்க. இவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டா குறை சொல்றதுதான் பிரச்சனை. என்ன குறை சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தனுக்கு 5 தாளந்தை கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 10 தாளந்தை கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 1 தாளந்தை கொடுத்தாரு. இந்த 5 தாளந்தை வாங்கினவன் என்ன செய்யறான் அப்படின்னாக்க, அதை 10ஆ மாத்தி கொண்டு வந்திருக்கிறான். இந்த
10 தாளந்து வாங்கினவன் 20 மாத்தி கொண்டு வந்திருக்கிறான். இந்த 1 தாளந்து வாங்கினவன் இருக்கான் பாருங்க, அவன் என்ன செஞ்சானா அதை கொண்டு போயிட்டு மண்ணில் புதைச்சி வச்சிருந்தான். மத்திய சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் சம்பவம்லாம் வருது பாருங்க. 25ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை படிங்க. 5 தாளந்தை வாங்கிறவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அவன் வந்து நல்ல ஒரு புத்தியுள்ள வைஸ்மேன். ஆண்டவர் கொடுத்த நன்மையை வச்சு அதுல லாபம் கண்டுபிடிக்கிறான். நீங்களாம் கர்த்தர் நமக்கு நன்மையை கொடுத்துருக்கிறாரு, கொடுக்குறோன்னு யாருமே சொல்ல முடியாது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு என்ன ஆண்டவர் செஞ்சுட்டாரு, இதானே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 5 தாளந்து வாங்கினவன் போயிட்டு என்ன செஞ்சான், அதை 10ஆ மாத்தி வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அடுத்தது படிங்க. 2 தாளந்தை வாங்கினவன் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். அடுத்தது 1 தாளந்தை வாங்கினவனோ நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். ஏன் புதைச்சு வச்சான் தெரியுமா உங்களுக்கு? ஏன் புதைச்சு வச்சான்? அதை திரும்ப ஒரு நாள் எஜமான் வந்து கேட்கும் பொழுது அவர்கிட்டயே கொடுத்துருவோம். அந்த எஜமான் வரும்பொழுது பாருங்க, 22ஆம் வசனம், 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். இப்படிதான் நிறைய பேர் கடவுளை குறை சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி சொல்றாங்கன்னா, உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சிச்சு ஆண்டவரே, கொடுக்காமலேயே அறுக்கிறாள் நீங்க. எப்படிப்பட்ட ஆள் நீங்க? கொடுக்காமலேயே விதைக்காமலேயே அறுக்க வருகிறாள் நீங்க. எப்படி ஆண்டவர் வந்து குற்றப்படுத்துறான் பாருங்க. விதையை தெளிக்காமலேயே சேர்க்கலான்னு வர்ற ஆள் நீங்க. இப்ப என்ன சொல்ல வரான் தெரியுமா? என்ன சொல்ல வரான்னு சொல்லுங்க பாப்போம். அவனுக்கு 2 கொடுத்தீங்க, இன்னொருத்தனுக்கு 5 கொடுத்தீங்க, எனக்கு 1 தானே கொடுத்தீங்க. எனக்கு என்கிட்ட நிறைய விதைச்சிங்களா? என்ன நிறைய கொடுத்தீங்களா? நிறைய கொடுத்துருந்தா நான் நிறைய மாத்தி திரும்ப கொடுத்துருப்பேன். குறைஞ்சபட்சம் 2 கொடுத்திருந்தா கூட இன்னும் 2 ஆக்கி கொடுத்துருப்பேன். 5 கொடுத்திருந்தா இன்னொரு 5 மாத்தி கொடுத்துருப்பேன். 10 கொடுத்திருந்தா 10 மாத்தி கொடுத்துருப்பேன். ஆனா நீங்க என்கிட்ட 1 தானே விதைச்சிங்க. அந்த 1 வச்சு நான் என்ன பண்றது? அந்த 1 இந்த புதைச்சி வச்சிருக்கிறேன். கடினமுள்ள மனுஷன் அறிவேன் அப்படி சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சானா, ஆகையால் நான் பயந்து போய் நான் என்ன செஞ்சிட்டேன், சரி இது அதிகமாக்கலனோட பரவாயில்ல, இந்த 1 என்ன செஞ்சிருவோம், பயந்து போய் உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும். இப்ப அந்த ஆண்டவன் என்ன செஞ்சாருன்னா, அவன் இருக்கிறத தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுத்தான். இப்ப நல்லா கவனிங்க. ஒருத்தவன் 5 கொண்டு வந்தான், 5 கொடுத்தாரு, அவனுக்கு அவன் 10ஆ மாத்திட்டான். 5 கொண்டு வந்தான், அவனை 5 கொடுத்தாரு, அவன் என்னவா மாத்திட்டான், 10ஆ மாத்திட்டான். 2 வாங்கினவன் 4ஆ மாத்திட்டான். இப்போ இவன் வந்துட்டு 1 வாங்கி அதை புதைச்சு வச்சுட்டு அப்பாவே குறை சொல்றான். நீங்க விதைச்சீங்களா, நீங்க கொடுத்தீங்களா, கொடுக்காமலே அறுக்க பாக்குறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு சொன்னதுனால அவன்கிட்ட இருக்கிறத வாங்கி, இனிமேட்டு உங்ககிட்ட இருக்க லாய்க்கு கிடையாது, வாங்கிட்ட கொடுத்தது என்கிட்ட கொடுத்துருன்னு வாங்கி என்ன செய்யறாரு, 10 வச்சிருக்கிறான் பாருங்க, அவன்கிட்டயே அதை கொடுத்துட்டாரு. அந்த 5 வாங்கினவன் இருக்கான் இல்லையா, அவன் இன்னும் 5 சம்பாதிச்சு ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவர் நீங்க 5 கொடுத்தீங்க, 5 எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிருக்கேன், இந்தாங்க 10ன்றான். அவர் சொல்றார், நீயே வச்சுக்க, இந்த 1ஐயும் கூடுதலா வச்சுக்க அப்படின்னாரு. அப்ப நல்லா கவனிங்க, நிறைய பேர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்குன்னு கடவுள் வைத்திருக்கிற ஷேரை அனுபவிக்காம இருக்கிறாங்க. அல்லது அந்த கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை, தாளந்துகளை, திறமைகளை, பலத்தை, ஞானத்தை, அறிவை வைத்து வியாபாரம் பண்ணி வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறாங்க. இதான் உங்கள்ட்ட இருக்க பிரச்சனை. இந்த இளையகுமாரன் நல்லா கேட்டான், என் பாகத்தை கூடன்னு உரிமையா கேட்டான். அப்பாவாலும் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா இது அவன் he is asking God because he has birthright to ask this blessing, this share. இந்த பாகத்தை அவன் வாங்குவதற்கு அவனுக்கு என்ன இருக்குது, பிறப்புரிமை இருக்குது. பிள்ளையா பிறந்திருக்கிறான், எனவே அவன் கேட்கிறான்,
சொத்துல எனக்கு சேர வேண்டிய பாகத்தை எனக்கு கொடு. இப்ப நீங்களும் கடவுளுக்கு என்னவா பிறந்திருக்கீங்க? பிள்ளையா பிறந்திருக்கீங்களா இல்லையா? பக்தர்கள் கூட்டத்தில் வந்திருக்கீங்களா பிள்ளைகள் கூட்டத்தில் வந்திருக்கீங்களா? இது பக்தர்களை உருவாக்குகிற திருச்சபை கிடையாது, பிள்ளைகளை உருவாக்குகிற திருச்சபை. நிறைய பேர் பக்தர்கள் உருவாக்குற திருச்சபை உட்கார்ந்து கிடக்குறாங்க. அங்க போனா பக்தராக தான் இருக்கலாம் கடைசி வரைக்கும். ஒரு நாளும் பிள்ளை என்ற அறிவை அவங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. பக்தனா வச்சிருந்து, அடிமையா வச்சிருந்து, அடிமை நினைவோடு வைத்திருந்து, அடிமை சிந்தனையோடு வைத்திருந்து, பூமியில நாம் எல்லாம் பரதேசிகள் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் வாழ்க்கையில முன்னேற விடாமாக்கி, வியாதியும் தரித்திரமும் கடவுள்கிட்ட தான் வருது, கடவுள் தான் கொடுக்கிறாருன்னு சொல்லி மக்களை ஒண்ணுலாமாக்கிறாங்க. நீங்களும் நானும் பிள்ளைகள். we have birthright to ask because God has chosen us as a generation. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னை அவருடைய சந்ததியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார்? ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய சந்ததியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் பிள்ளையாய் இருக்கிறேன், எல்லா நன்மைகளையும் கேட்பதற்கு உரிமையாளனாய் இருக்கிறேன். ஒரு செடியை கொண்டு போயிட்டு பிடுங்கி கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல நட்டு வைக்கிறோம்னு சொன்னா 2-3 செடியை வைக்கிறோம், ஒரு செடி மட்டும் வளரல. என்ன காரணம்னு பார்த்தா, ஒரு செடி அந்த இடத்துல இருக்க தண்ணியை உறிஞ்சி எடுத்து, அந்த இடத்துல இருக்க சத்தை உறிஞ்சி எடுத்து, தன்னையும் தன்னுடைய கிளைகளையும் செழிப்பா வச்சுக்கிச்சு. ஒரு செடி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளாமல், அந்த தண்ணியை ஏற்றுக்கொள்ளாமல், அங்க இருக்கிற சத்தை உறிந்து எடுக்க தெரியாமல் காய்ந்து கிடக்கிறது. நீங்களும் நானும் எங்க ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொன்னா, புறஜாதியா இருந்த நம்மை கர்த்தர் பிரித்தெடுத்து, காட்டு ஒளியோ மரமாய் இருந்த நம்மை கர்த்தர் பிரித்தெடுத்து, நல்ல ஒளியோ மரத்தினுடைய வேருக்கும் சாரத்துக்கும், அந்த வார்த்தை யார் சொல்லுவீங்க? நல்ல ஒளியோ மரத்தினுடைய வேருக்கும் சாரத்துக்கும் யார் சொன்னது? என்ன சொன்னீங்க? வேருக்கும் சாரத்துக்கும் இன்னும் தெரியலையா என்னன்னு? ரோமர் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை எழுங்க. ரோமர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டு படிக்க போறோம். 17வது வசனத்தை படிங்க. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒளிவ மரமாகிய நீ, யார் சொல்லுங்க? காட்டு ஒளிவ மரமாகிய நல்ல ஒளிவ மரத்தினுடைய கிளை கிடையாது. நாமெல்லாம் இஷ்டம் போல வாழ்ந்த, கட்டுப்பாடற்று வாழ்ந்த, ஒழுக்கமற்று வாழ்ந்த காட்டு ஒளிவ மரம் நாம். காட்டு ஒளிவ மரமாகிய நீ என்ன செய்யப்பட்டிருக்கிற? நல்ல ஒளிவ மரங்கள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு, எல்லாம் சொல்லுங்க, காட்டு ஒளிவ மரமாகிய நான் நல்ல ஒளிவ மரம் இருந்த இடத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு, அதாவது சில நல்ல ஒளிவ மரத்தினுடைய கிளைகளை உடைச்சு போட்டார் கர்த்தர். நல்ல ஒளிவ மரத்தினுடைய கிளைகளை உடைச்சிட்டு அதை வெட்டி போட்டுட்டு அந்த இடத்துல நம்மளை கொண்டு போய் ஒட்ட வச்சிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? எங்க கொண்டு ஒட்ட வச்சிருக்காரு சொல்லுங்க? நம்ம யாரு? காட்டு ஒளிவ மரம். இப்ப எங்க ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம்? நல்ல ஒளிவ மரத்தோடு கூட ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல ஒளிவ மரம் யாரு? இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். பிறப்பினால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலினாலே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமென் சொல்லலாமா? தேவன் தெரிந்து கொண்டார், பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டார். பிள்ளை என்ற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். பிள்ளை என்ற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். இப்ப எங்க ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம்? நல்ல ஒளிவ மரத்தோடு கூட ஒட்ட வைக்கப்பட்டு, அப்புறம் ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவ மரத்தினுடைய, நல்ல ஒளிவ மரத்தினுடைய வேருக்கும் சாரத்துக்கும் என்னவா இருந்தீங்கன்னா, சத்தமா சொல்லுங்க, என்னவா இருந்தீங்கன்னா சொல்லுங்களேன், என்னவா இருந்தீங்கன்னா உடன் பங்காளியாய் இருந்தாயானால். என்ன ஆளி சொல்லுங்க? நீங்க என்ன ஆளி? என்ன ஆள் நீங்க? உடன் பங்காளி. எல்லாம் சொல்லுங்க, உடன் பங்காளி. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா நீங்க? என் உடன் பங்காளி. உடன் பங்காளின்னு யாரை சொல்லுவீங்க? உடன் பங்காளின்னு யாரை சொல்லுவீங்க? கூட பிறந்த சகோதரர்களுடைய குடும்பம்.
பங்காளி வேற, உடன் பங்காளி வேற. அப்படி அடுத்த ஜெனரேஷன், எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் அண்ணன் தம்பி, அவர் எனக்கு உடன் பங்காளி. எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் அண்ணன் தம்பி, இதான் உடன் பங்காளி. இப்ப நல்ல கவனிங்க, அந்த கிளை ஒன்று இருக்குது, நான் ஒட்ட வைக்கப்பட்ட கிளை இருக்குது. அந்த கிளை எனக்கு உடன் பங்காளி. இப்போ ஏன்னா நான் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறேன். எதுக்கெல்லாம் நான் உடன் பங்காளியா இருக்கிறேன்? வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருக்கிறேன். சொல்லுங்க, வேருக்கும் சாரத்துக்கும். வேருக்கு மட்டும் பங்காளி கிடையாது. நிறைய பேர் இயேசுவை மட்டும் பிடிக்குது. இயேசுப்பா கொடுக்குற நன்மையெல்லாம் வேணாம் ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வாதம்லாம் வேணாம் ஆண்டவரே, பணம் வேண்டாம் ஆண்டவரே, பொருள் வேணாம் ஆண்டவரே, இயேசு போதுமே போதுமே, வேற பணம் எனக்கு வேண்டாமே, நீ கொடுக்குற ஆரோக்கியம் எனக்கு வேண்டாமே, சமாதானம் எனக்கு வேண்டாமே. இப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. எதையும் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இயேசு மட்டும் போதும்பாங்க. எனக்கு பொருளாதாரமே வேண்டாம்பாங்க சில பேர்லாம். அதனால என்ன செய்யறாங்க? எனக்கு நகை நட்டு வேண்டாம், பொருள் வேண்டாம், அழகு வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம், ஆனா வச்சிருக்க காரு மாத்திரம் 20 லட்சம் ரூபாயில ஒரு காரு சிம்பிளா வச்சிருக்காங்க. நகையை கழட்டுறதான் எளிமையை காட்டுறாங்க, வெள்ளை ட்ரெஸ்ஸை போடுறதுதான் தாழ்மையை காட்டுறாங்க. வீடு கட்டும் போதெல்லாம் தாழ்மையை, ஒரு கூரை குடிசை கட்டி வாழ வேண்டியதானே, கார் தேவையா, சைக்கிளில் போக வேண்டியதானே, நடந்து போக வேண்டியது, அதுலாம் எளிமையை காட்ட மாட்டாங்க, அதுலெல்லாம் ஆடம்பரத்தை தான் காட்டுவாங்க. இதெல்லாம் ஒரு மாய்மாலம். தாங்கள் சொல்லுகிறதும் சாதிக்கிறதும் என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆண்டவர் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். ஏன் இந்த நடிப்பு நடிச்சிட்டு இருக்கிறீங்க? நல்ல ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொன்னார், வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டா இருக்கணும்னு சொன்னார், தரித்திரமா நிக்கணும்னு சொன்னார், நகரட்டெல்லாம் இல்லாம அப்படியே தரித்திர கோலத்தில் இருக்கணும்னு சொன்னார். உன்னை பார்த்துட்டு ஆண்டவர், மீன் வாய்க்குள்ள கூட என்ன பணம் இருக்குன்னு சொன்னார் ஆண்டவர்? வெள்ளி பணம் தான் இருக்குன்னாரு. இளையகுமாரனுக்கு என்னத்தை போட்டு விட்டாரு? மோதிரத்தை தான் போட்டு விட்டாரு. என்ன ட்ரெஸ் உடுத்தினாரு மகனுக்கு? இளைய மகனுக்கு வெள்ளை ட்ரெஸ்ஸா கொண்டு வான்னு சொன்னாரா? விலையூர்ந்த ட்ரெஸ்ஸா கொண்டு வானாரு. விலையூர்ந்த ட்ரெஸ் நம்ம ஊர் எந்த ட்ரெஸ்? நல்ல கோட் சூட் தான் விலையூர்ந்த ட்ரெஸ் ஆண்களுக்கு. பெண்களுக்கு என்ன ட்ரெஸ்? நல்ல பட்டு புடவைகள். அப்ப எந்த ட்ரெஸ் உடுத்தணும்ன்றாரு, எந்த மாதிரி நீங்க வாழணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ இந்த எளிமை வேற. எளிமை என்பது என்ன? அதாவது தாழ்மை என்பது வேற. தாழ்மையை போயிட்டு இந்த ட்ரெஸ்ல காட்டக்கூடாது, தாழ்மை இருதயத்தில் காண்பிக்க வேண்டும். அது என்ன இருதயத்தில் தாழ்மை அப்படின்னு கேட்டா, இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லாரை விட என்னை விட யாரும் தாழ்ந்தவங்க கிடையாது. யாரை பார்த்து என்னோட மேலானவங்க. அவங்க என்ன மதிக்கலன்னு அவங்கள மதிப்பேன், அவங்க என்ன ஹானர் பண்ணல நான் அவங்களை ஹானர் பண்ணுவேன். ஏன்னா என்னை விட மேன்மையானவங்க. ஆனா ட்ரெஸ் மட்டும் பார்த்து கோட்லாம் போட்டிருப்பேன். ஆனா நான் என்ன இப்படி 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 நடந்துக்குவேன். நான் எளிமையா அக்கா வாங்க உட்காருங்கக்கா அப்படின்னு பேசுவேன், வாங்க நான் உட்காருங்கன்னு சொல்லுவேன். ஆனா என் ட்ரெஸ் என்னவா இருக்குது? இது என்னுடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காட்டுது. ஆனா என் உள்ளத்துல எனக்குள்ள பெருமை கிடையாது. ட்ரெஸ்ல தாழ்மையை காட்டி உள்ளத்துல பெருமை வச்சிருப்பாங்க. நாங்கெல்லாம் 20 வருஷம் விசுவாசி. நீ என்னைக்கு வந்த? நேத்து வந்தியா? ஓரமா உட்காருப்போ. நாங்களும் 20 வருஷமா சர்ச்சுக்கு போய் நான் பிரதிஷ்டை பண்ணிட்டேன். நீ பிரதிஷ்டை பண்ணல தானே, இன்னும் உலக ஆசை இருக்குது உனக்கு, நீ ஓரமா இப்போ உட்காரு. அப்படியெல்லாம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை கடவுள் இதெல்லாம் நீ சாரத்தை எடுக்காத, வேரோடு மட்டும் ஒட்டிக்கிட்டு சொல்லல. சாரத்தை எடுக்கலனாவே, சாரத்தை பங்கு போடலனாவே ஒட்டப்பட்ட கிளை நான் சொல்றேன் கொஞ்ச நாள்ல முறிந்து விழுந்து விடும். சாரம் ரொம்ப முக்கியம். வேறு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு சாரமும் முக்கியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சாரத்தையும் பங்கு போடணும். நிறைய பேர் சாரத்தை பங்கு போடுறதே கிடையாது, வேற மட்டும் பங்கு போடுறாங்க. இயேசு வேண்டும்ன்றாங்க, இயேசு கொடுக்கிற நன்மை அவங்க விரும்புறது கிடையாது, ஜெபிப்பது கிடையாது. இப்படி என் வாழ்க்கை மாறணும்னு ஆசைப்படுறது கிடையாது, என் குடும்பம் மாறணும்னு ஆசைப்படுறது கிடையாது. வறுமையிலையும் தரித்திரத்திலையும் வாழ்ந்து கடைசியா இந்த வறுமையினாலையும் தரித்திரத்தினாலையும் கஷ்டத்தினாலையும் இயேசுவையே குறை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நீங்க விதைக்காத இடத்துல இருக்கிறவர் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு ஆட்டுக்குட்டியோட தரலன்றீங்க. நான் உண்மையா வாழ்ந்தேன், கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தேன், கற்பனையை மீறல, என்னத்தனை கொடுத்தீங்க, ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கலன்னு குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன தெரியல? பர்த் ரைட்டே தெரியல. ஏற்கனவே ஒருத்தன் வாங்கியிருக்கிறான், அப்ப கூடவா தெரியல அப்பா கிட்ட கேட்டா தருவார்னு? இப்ப நான் சொல்றேன், நீங்களும் நானும் நல்லா வாழுறோம்.
இதை பார்த்து கூட மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏசப்பாட்ட கேட்ட தருவார்னே தெரிய மாட்டேங்குது. இன்னும் சில பேர் இருக்காங்க பாருங்க, பிசாசு ஆசீர்வதிக்கிறான். ஒரு நாள் இப்படி என்ன ஒருத்தர் பார்த்து சொன்னார் பாருங்க, இந்த உலகத்தில் வாழ்கிற மனெல்லாம் பிசாசுலாம் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். நன்மையான விஷயம் அவன்கிட்ட வரவே வராதுங்க. பிசாசுகிட்ட இருந்து நன்மையான ஒன்று வரவே வராது. அவன்கிட்ட இருந்தால் தானே கொடுக்கறது. அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் சாபமான காரியங்கள் தான். வியாதி தான் அவன்கிட்ட இருக்குது, வறுமை தான் அவன்கிட்ட இருக்குது, தரித்திரம் தான் அவன்கிட்ட இருக்குது. அவன்கிட்ட ஏது ஐஸ்வர்யம், அவன்கிட்ட ஏது மகிழ்ச்சி, அவன்கிட்ட ஏது சமாதானம், அவன்கிட்ட இருந்து எப்படி மகிழ்ச்சி வர முடியும்? அது வேணா மகிழ்ச்சி போல தெரியலாம், ஆனா மகிழ்ச்சி கிடையாது. மெய்யான சமாதானம் இயேசு கிறிஸ்து தான் கொடுக்கிறார். மெய்யான பொருளாதார ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்து தான் கொடுக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அவரிடத்தில் என்ன உண்டு? மெய்யான பொருளும் ஞானமும் தேவனிடத்தில் உண்டு. ஆமென். தேவனிடத்தில் என்ன இருக்குது சொல்லுங்க? மெய்யான பொருளும் ஞானமும் ஐஸ்வர்யமும் தேவனிடத்தில் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளை சாத்தான்ட்டு இருந்து அதெல்லாம் வர முடியாது. சாத்தான்ட்டு அதெல்லாம் அவனுக்கு தரவே தெரியாது. ஆண்டவரால் மட்டும்தான் ஒரு மனுஷனை உயர்த்தவும் ஆசீர்வதிக்கவும் முடியும். ஆமேன் சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஆசீர்வதிக்க ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. ஆமேன். ஸ்தோத்திரம். தேவனால் மட்டுமே எல்லாம் முடியும். அப்ப நல்ல கவனிங்க. இளையகுமாரன் இருந்த பிரச்சனை என்ன? இது மூத்தகுமாரன் பிரச்சனை என்ன? அப்பா கிட்ட கேட்கவே இல்லை. என்னைக்காவது கேட்டு பார்த்தானா, ஆண்டவரே அப்பா எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தான் கேட்டு பார்த்தானா, அவர் தரலன்னு சொல்லியிருந்தா குறை சொல்லியிருக்கலாம். வேணா நினைச்சுக்கிட்டான், நம்ம இப்படியே வாழ்ந்துகிட்டே இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிச்சிடுவாரு அப்படி நினைச்சிருக்கான். கேட்காமலே இருக்கலாம் நினைச்சிருக்கான். நிறைய கிறிஸ்தவம் அப்படியே இருக்கிறாங்க, நல்லா வாழுறாங்க, கர்த்தருக்கு பிரியமா வாழுறாங்க, ஆனால் கேட்கறதே கிடையாது, பொருளாதாரத்தை கேட்பதே கிடையாது. கேட்காத ஒன்றை கர்த்தர் கொடுக்கவே மாட்டார். கேட்காத ஒன்றை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? ஏன்னா விரும்பாத ஒன்றை கொடுக்க மாட்டார். பைபிளில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க சில பேர்லாம் கர்த்தர் ஏன் ஆசீர்வதிச்சாரு, அவங்க கேட்டு கொடுத்ததுக்கு அப்புறமே பிரச்சனை வந்திருக்குது. உதாரணம் சொல்லணும்னா, மாட்டுக்கு துணைய மாடு கேட்டு கொடுத்தாரா, மாடு கேட்காமலே கொடுத்தாரா கர்த்தர்? ஆடுக்கு துணைய ஆடு கேட்டு கொடுத்தாரா, ஆடு கேட்காமலே கொடுத்தாரா? பைபிள் படிச்சீங்களா? எப்படி கொடுத்தாரு? கேட்காமலே அதுக்கு ஜோடியை கொடுத்தாரு. ஆனா மனுஷனுக்கு மட்டும் ஜோடி எப்படி கொடுத்தாரு? அவன் தேடுறான், எனக்கு எல்லாமே ஜோடி ஜோடியா இருக்குதுப்பா, இது ஆணாடு இது பெண் ஆடு, இது ஆண் மாடு இது பெண் மாடு, இது ஆண் மயில் இது பெண் மயில், ஆனா எனக்கு கடவுளை எனக்கு படைக்கல நீங்க, அப்ப எனக்கு ஜோடி எங்க? இவன் தேடுறான். தேடினதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு மனைவியை கடவுள் கொடுத்தாரு. தேடாத வரைக்கும் மனுஷனுக்கு மட்டும் மனைவியை தரல. ஏன்னா மனுஷனை பத்தி கடவுள் நல்லா தெரிஞ்சிருக்குது. என்ன தெரிஞ்சிருக்குது? இவன் கேட்டதுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். கேட்காம ஒன்று கொடுத்துட்டோம்னா இவன் கொடுத்தாலும் குறை சொல்லுவான், கொடுக்கலனாலும் குறை சொல்லுவான். மனுஷன் எப்படிப்பட்டவன் சொல்லுங்க? கொடுத்தாலும், மனுஷனுடைய சுபாவமே இதுதாங்க. இதை கடவுள் நல்லா அறிஞ்சதுனால தான் என்னவோ தெரியல, அவன் தனக்கு ஒரு துணை வேணும்னு தேடுற வரைக்கும் அவனுக்கு துணையே கர்த்தர் கொடுக்கல. ஒரு நாள் அவன் தேடுறான், அதுக்கு பிறகுதான் அவருக்கு என்ன செய்றாரு பாருங்க, மனுஷனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குறாரு. அவன் விலா எலும்புல ஒன்று எடுக்கிறாரு. ஆடை போயிட்டு அப்படி உருவாக்கல பாருங்க, நல்ல கவனிங்க. ஆடை உருவாக்கும் பொழுது ஆட்டினுடைய ஆண் விலா எலும்பு ஒன்றை எடுத்து அதை பெண் ஆட்டுக்குட்டியை செய்யல கர்த்தர். மாட்டினுடைய விலா எலும்புல ஆண் விலா எலும்பு ஒன்று எடுத்து அதை பெண்ணா செய்யல. ஆனா மனுஷனை மட்டும் ஆணுடைய விலா எலும்பு ஒன்றை எடுத்து அதை மனுஷியா கர்த்தர் செய்தாராம். ஏன் அப்படி செஞ்சாருனாக்கா, இவங்க எலும்பும் சதையுமா வாழ்க்கையில வாழணும்னு ஆசைப்பட்டாரு. ஆடு மாடெல்லாம் ஜோடியா தான் வாழுது, ஆனா மனுஷன் மட்டும் தான் பிரிஞ்சே வாழ்ந்துட்டு இருக்கிறான். அது வேலையை பார்த்துட்டு இருக்குது. மனுஷன் மட்டும் நேசமே இல்லாம அன்பே இல்லாம இருக்கிறான். இத்தனைக்கும் ஏன் எலும்புல இருந்து எடுத்தாருன்னா, எலும்பும் சதையுமா மனுஷன் வாழணும். புருஷமான எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டாருன்னா, எலும்பும் சதையுமா வாழணும்னு ஆசைப்பட்டாரு. இப்ப பாருங்க, அதனாலதான் விலா எலும்பு ஒன்னை எடுத்து அவனுக்கு மனுஷியா உண்டாக்கி அவன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. பாருங்க, இந்த மனுஷியை ஆண்டவர் கொடுக்கிறார். மனுஷனுக்கு ஏற்ற துணையாக மனுஷியை, ஏவாளை
ஆதாமுக்கு ஏவாளை கர்த்தர் கொடுக்கிறாரு. எல்லாம் கவனிங்க, எப்பொழுது கொடுத்தாரு? அவன் தேடுறான், தேடி பார்க்கறான், கிடைக்கல. எல்லாமே ஜோடி ஜோடியா கடவுள் படைச்சிருக்காரு. கடவுள் எனக்கு மட்டும் ஜோடி இல்லையான்னு கேட்கறான். அப்புறம் தான் அவனுக்கு உண்டாக்குறாரு. கேட்டதுக்கு அப்புறம் தான் உண்டாக்குறாரு. அவன் தேடினதுக்கு அப்புறம் தான் உண்டாக்குறாரு. பாருங்க, 20ஆம் வசனத்தை எடுத்து படிப்பீங்கன்னா, 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து படிப்பீங்கன்னா, அப்படியே ஆதாம் சகல நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் என்ன சொல்லலாமா? ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. என்ன சொல்ல? ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை அப்படின்னு அர்த்தம். he tried, அவன் நிறைய தேடி பார்த்திருக்கிறான், முயற்சி பண்ணி பார்த்திருக்கிறான். இது நமக்கு ஏற்ற துணையா இருக்குமா? ஆடு ஏற்ற துணையா இருக்குமா? மாடு ஏற்ற துணையா இருக்குமா? நாய் ஏற்ற துணையா இருக்குமா? எல்லாத்தையும் பார்க்குறான். கடைசி எதுவுமே செட் ஆகல. இல்லை இல்லை, இதெல்லாம் வேற மாதிரி இருக்குது. நாயினுடைய ஏற்றத்துணை நாயை போலவே இருக்குது, ஆடினுடைய ஏற்றத்துணை ஆடை போலவே இருக்குது. ஆனால் என்னுடைய ஏற்றத்துணை என்ன போல தானே இருக்கணும். அப்போ என்ன போல இல்லையே அப்படின்னு தேடும்பொழுது தான் கடவுள் நினைச்சார் அவனுக்கு. நிறுத்திலே வர பண்ணி ஒரு பெண்ணை மனுஷன் உருவாக்கி அவன்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துறாரு. அவன் பார்க்குறான், இவன் எலும்பு எலும்பு என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறான்னு சொல்லி அவளுக்கு ஏவாள்னு பேர் வைக்கிறான். அவளை தன் மனைவியை ஆக்கி கொள்றான். பிறகு அந்த ஏவாள் தான் இந்த ஆதாம் பாவம் செய்வதற்கு காரணமாக மாறிடுறா. கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை அவளும் சாப்பிட்டு தன் கணவனும் கொடுக்குறான், அவனும் சாப்பிட்றான். மனைவிதாசனாய் மாறி போனான். மனைவி சொன்ன பேச்சை கேட்கிறவனா மாறி போனான். மனைவி போட்ட கூட மீறாதவனா மாறி போறான். கடவுளை மறந்துட்டான். மனைவி பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டான். மனைவி கொடுத்த பழத்தை வாங்கி இந்த பழம் ஏது பழம் என்ன பழம்னு கேட்காம அப்படியே சாப்பிட்டுட்டான். சாப்பிட்ட பிறகு என்னாச்சு அப்படின்னா, 2 பேரும் நிர்வாணின்னு அறிகிறாங்க. ஐயோ பாவம் செஞ்சிட்டோம், கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டுட்டோம், ஓடி ஒளிஞ்சிக்குவோன்னு ஒளியறதுக்கு மட்டும் ஒருமனப்படுறாங்க. ஒளியறதுக்கு மட்டும் ஒருமனப்படுறாங்க. பாவத்தோடு எதிர்த்து நிற்க ஒருமனப்படவில்லை. நிறைய பேர் பின்வாங்கிறதுல ஒருமனப்படுவாங்க, கடவுளை தேடுதல ஒருமனப்பட மாட்டாங்க. நிறைய கிறிஸ்தவங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியா சர்ச்சைக்கு வர ஒருமனப்பட மாட்டாங்க. ஆனால் கணவன் சர்ச்சை விட்டுனா மனைவி நின்றுடுவாங்க, மனைவி நின்னா கணவன் நின்றுவாங்க. இப்போ இந்த எதில் ஒருமனம் இருக்குது? கர்த்தரை தேடுவதற்கு ஒருமனம் இல்லை, ஆனால் பின்வாங்குவதற்கு ஒருமனம். இப்போ யாதமை எவ்வளோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஆண்டவர் தேடிட்டு வராரு. தேவனாகிய கர்த்தர் 9ஆம் வசனத்தில் 3ஆம் அதிகாரம், அதே புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் புசிக்க வேண்டாம் என்ற கனியை புசித்தாயோ என்று சொல்லி கேட்டுட்டு அவனை பார்த்து என்ன செய்றாரு, இப்படி கேட்கிறாரு. 12ஆம் வசனத்தில் ஆதாம் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான் சொல்லுங்க. அதற்கு ஆதாம், எல்லாம் கவனிங்க, என்ன சொல்றான்? நான் சொன்னேன் இல்லையா, கொடுக்கறனாலும் மனுஷன் குறை சொல்லுவான், கொடுத்தாலும் இல்லைனாலும் கஷ்டப்படுறான். இருக்குன்னு நிறைய கொடுத்தாலும் குறை சொல்றான். பாருங்க, இங்க பாருங்க, ஒரு பெண் இல்லாம தேடி பார்த்தான், தனக்கு துணை இல்லையேன்னு தேடுனா கடவுள் துணையை கொடுக்கிறாரு. துணையை கொடுத்த பிறகு கடவுள் என்ன சொல்றான்? அதற்கு ஆதாம் 12ஆம் வசனத்தில், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். நல்லா கவனிங்க, நான் புசித்தேன். அதாவது ஏன் என் மனைவி எனக்கு கொடுத்துறான்னு சொல்ல வேண்டியதானே? எப்படி சொல்றான்? அதுக்கு அடைமொழி, நீங்க கொடுத்த பெண் தான் அதுக்கெல்லாம் காரணம். யார் தான் காரணம்? நீங்க மட்டும் ஒரு பெண் எனக்கு கொடுக்காம இருந்திருந்தா அவ எனக்கு பழத்தை கொடுத்துருக்க மாட்டா, நான் சாப்பிட்டுருக்க மாட்டேன். இப்ப கொடுத்தது யார் தப்பு? உங்க தப்பு. நீங்க ஏன் கொடுத்தீங்க? நீங்க கொடுத்ததுனால தான் நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டதுனால தான் நிக்கிறேன். எப்படி நான் ஆயிட்டேன்? பாவியா மாறிட்டேன். நான் பாவியானதுக்கு காரணம் யார் தெரியுமா? என் மனைவியை கூட சொல்ல முடியாது. நான் பாவியானதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க தான் எனக்கு இந்த பொண்ணை கொடுத்தீங்க. கொடுத்தது உங்க தப்பு. கொடுத்ததுனால தான் பாவி ஆயிட்டேன். இது நியாயமா? இது நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, வாழ்க்கையில் நல்லா முன்னேற்றம் வந்த உடனே கர்த்தர் விட்டு போயிடுவாங்க. நல்ல வாழ்க்கையில் வளர்ந்த உடனே, பொருளாதாரத்தில் வளர்ந்த உடனே கர்த்தர் விட்டு போயிடுறாங்க. நான் கேட்குறேன், கர்த்தர் அவங்க கடவுள் விட்டு போகணும்னு சொல்லிய பொருளாதாரத்தை கொடுத்தாரு. ஆனால் உலக மக்கள் மத்தியில் நீ கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிற,
தேவனை ஆராதிக்கிறேன்னு சொல்ற, ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டாலும் ஒரு காலத்தில் நல்லா வாழணும்னு சொல்லி உனக்கு பொருளாதாரத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்தி வைக்கும் பொழுது நீ கர்த்தரோட்டு பின்வாங்கி போய் பாவத்தை செஞ்சு அநியாயத்தை பண்ணி அக்கிரமத்தை பண்ணி பிஸ்னஸ் நல்லா வளரும் பொழுது பணம் காசு கையில் புரளும் பொழுது கடந்து வந்த பாதை மறந்து போய் உயர்த்தி வைத்த கடவுள் மறந்து போய் கர்த்தரை தேடுறதுக்கு நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, ஆராதிக்க நேரம் இல்லை, சபைக்கு வர நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ துன்மார்க்கமாக வாழ்ந்து பாவத்தில் விழுந்து போனதுக்கு கர்த்தர் காரணமான்னு கேட்டால் கர்த்தர் காரணம் இல்லை. நீங்கள் கொடுத்த பணம் தான் கடவுளை காரணம். நீங்கள் பணம் மட்டும் கொடுக்காம இருந்திருந்தா நான் பாவத்தில் விழுந்திருக்க மாட்டேன். இப்படி சொன்னால் நியாயமா இது? எதுக்கு பணத்தையும் பொருளாதாரத்தையும் கர்த்தர் கொடுத்தார்? பாவத்தில் விழுறதுக்கு கிடையாது. எதுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார்? பாவத்தில் விழுறதுக்கு கிடையாது. வேலை வெட்டி இல்லாத உனக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து நல்ல உயர்வை கொடுத்து நல்ல சம்பளத்தை கொடுத்து நல்ல அந்தஸ்தில் வச்சிருக்கிறாருன்னா நீ பாவத்தில் விழுறதுக்கு கிடையாது. இப்போ பாவத்தில் விழுந்துட்டு கடவுளையே குறை சொன்னா எப்படி இருக்குதோ, நீங்க கொடுத்த ஆசீர்வாதம், நீங்க கொடுத்த வேலை, அந்த வேலைக்கு மட்டும் நான் போகலனாக்க பாவத்தில் விழுந்திருக்க மாட்டேன். நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க பாருங்க, அந்த வேலைக்கு போய் தான் பாவத்தில் விழுந்துட்டேன். நீ பாவம் செய்யறதுக்கு அவனை வேலைக்கு அனுப்பினாரு கர்த்தர். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்ற விஷயம்? பாவம் செய்யறதுக்கு வேலை கிடைச்சது, பாவம் செய்யறதுக்கா பிசினஸ் பண்ண போனீங்க, பாவம் செய்யறதுக்கா இதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்தாரு? இல்ல, நீங்க செஞ்சுட்டு பிறகு கடவுளை குறை சொல்லிங்க பாருங்க. அதனால தான் கடவுள் நினைச்சாரு, எதுவா இருந்தாலும் சரிதான், நீ பட்னியே கிடந்தாலும் சரிதான், உனக்கு ஒன்றும் தரமாட்டேன், ஆனா நீ கேட்டா உனக்கு கொடுக்காம இருக்க மாட்டேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. நீ என்ன நிலைமையில் இருந்தாலும் உனக்கு கேட்காத வரையில் கொடுக்க மாட்டேன். கர்த்தருடைய சட்டம் என்னவென்று சொன்னால், ரூல்ஸ் என்னன்னு கேட்டா, கேட்டாதான் கொடுப்பேன், அப்பதான் நீ என்ன குறை சொல்ல மாட்டேன். இல்லைன்னா கொடுக்கலனாலும் குறை சொல்லுவேன், கொடுத்தாலும் குறை சொல்லுவேன். மூத்த குமாரன் அப்பாவை குறை சொல்றான், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட தரல. ஒரு தாழ்ந்து வாங்கினவன் அப்பாவை குறை சொல்றான், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர்னு கடினமுள்ள மனுஷன் அறிவன்றான். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. குறை சொல்லுகிறது மிகவும் எளிதான ஒரு காரியம். எந்த நிலைமையிலும் யார் வேணாலும் குறை சொல்லலாம். அது அப்பாவுக்கு பிடிக்கணும் மட்டும் நினைக்காதீங்க. குறை சொல்லுவதனால திரும்ப கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு கனவு காணாதீங்க. எப்படி? குறை சொன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு கனவு காணாதீங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க, என் காதில் விடுற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் ஏசப்பா கிட்ட போய் எனக்கு என்ன நடந்துச்சு, எனக்கு என்ன ஏசப்பா கொடுத்தாரு, நீ இப்படி குறை சொன்னா அதை பார்த்துட்டு கர்த்தர் அப்படியே அவமானப்பட்டு உன்னை ஆசீர்வதிப்பார்னு கனவு மட்டும் காணாத. நீ ஒரு ஆளு குறை சொல்றதுனால கர்த்தருக்கு மகிமை குறைஞ்சிடாது. அவரை துதிப்பதற்கு கோடான கோடி உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். அவர்கள் எல்லாம் ரகசியத்தை புரிந்து கொண்டார்கள். ஆண்டவரிடத்தில் கேட்டால் கிடைக்கும் என்ற ரகசியத்தை புரிந்து கொண்டவர்கள் கேட்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். நீ கேட்காம உட்கார்ந்துட்டு அல்லது கேட்க வேண்டிய பிரகாரம் கேட்காம உட்கார்ந்துட்டு கர்த்தர் என்னத்தை கொடுத்தார் குறை சொல்லி வாங்க நினைச்சேன்னா ஒன்றும் நடக்காது. பெண்கள்லாம் கணவன்கிட்ட வாங்குறதுக்கு ரகசியம் ஒன்று இருக்குது. என்ன ரகசியம்னு கேட்டா, சண்டை போட்டா கிடைக்கும்னு நினைக்கிற மனைவி இருக்கிறாங்க, திட்டுனா கிடைக்கும் நினைக்கிற மனைவி இருக்கிறாங்க. இது ரெண்டை விட கணவன்கிட்ட வாங்குறதுக்கு இன்னொரு நல்ல ஒரு வழி இருக்குது. அந்த வழியை மட்டும் எந்த பொண்ணும் கடைபிடிக்க மாட்டேன்றாங்க. அது என்ன வழி? அது அன்பா பாசமா பேசுனா என்ன வேணாலும் வாங்கி தந்துருவாருங்க. நிலவை கூட பிடித்து கொடுப்பாருங்க உங்க வீட்டுக்காரரு, சினிமா பாட்டில் பாடுற மாதிரி. அந்த ரகசியம், அந்த வழியை மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. உன்னை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்ட இப்படியே சொல்லிட்டு கோவம் தான் வரும், சண்டை தான் வருமே தவிர ஒன்றும் நடக்காது வாழ்க்கையில். உனக்கு என்ன வேணும், முதல்ல என்ன பிரச்சனை? புடவை வேணும்னா புடவை கேளு, அதை விட்டுட்டு ஏன் இல்லாத விஷயத்தெல்லாம் சண்டை போடுறேன்? நிறைய பேர் அப்படிதான், புடவை வேணும், புடவை மேலே ஆசை வந்திருக்கும், அதை விட்டுட்டு அது வேணும்னு கேட்காம ஊர் சண்டை, உலக அந்த சண்டை இந்த சண்டையெல்லாம் கிளறி வீடிய ரணகலமாக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. கேட்க வேண்டியது என்ன? புடவை. டைரக்டாக கேட்கலாமே, அத்தான் உங்களை தான் நம்பி வந்தேன், எனக்கு ஒரே புடவை எடுத்துறீங்களா அத்தான்? அப்படி கேட்டா நாளைக்கே வாங்கி தர போறாரு. நீங்க அத்தானை கூப்பிட மாட்டீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் அவங்க வீட்டுக்காரரு அத்தான்னு தான் கூப்பிடுவாங்க. அன்பா அப்படி கூப்பிட்டீங்கன்னா வாங்கி தந்துட்டு போறாரு. கடனுடன் வாங்கி தராரு. இந்த ரகசியம் தெரியாம குறை சொல்லி வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. வாங்கவே முடியாது. அதுவும் ஆண்டவர்கிட்ட இந்த பாட்சா பழிக்கவே
நான் வந்துட்டு என் மகள்கிட்ட சொல்லுவேன், அடம் பண்ணி மட்டும் அப்பா கிட்ட காரியம் சாதிக்கலாம் கனவு கூட காணாத. அன்பா கேளு, என்ன வேணாலும் கிடைக்கும், கேட்டதை விட தாண்டியே கிடைக்கும். அடம் பண்ற பிள்ளைக்கெல்லாம் தந்து பழகக்கூடாது. சில பெற்றோர்லாம் கடவுளை போல இருக்க மாட்டாங்க, கடவுளுடைய சுபாவங்களுக்கு இருக்காது. இவங்க கடவுளை தாண்டின தகப்பனா இருப்பாங்க. கடவுளே கேட்டாதான் கொடுப்பன்றாரு. இவங்க போயிட்டு என்ன செய்வாங்க, சும்மா போயிட்டு எதையாவது செஞ்சு விட்டு அடங்காத பிள்ளையை உருவாக்கி வச்சிருப்பாங்க. அடம் பண்ணி கேட்குற பிள்ளைக்கு கொடுத்து அடங்காத பிள்ளையை உருவாக்கிடுவாங்க. அடம் பண்ணி கேட்டால் ஒரு ரூபாய் கூட தரக்கூடாது. அன்பா கேட்கணும், ஏன்னா அவர் கேட்டா கண்டிப்பா கொடுப்பார். ஆமேன். இவன் போய் சொல்றான், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கல. கேட்டிருக்கேப்ப என்னைக்காவது நீனு? மூத்துக்குமாரனே, என்னைக்காவது கேட்ட அனுபவம் இருக்குதா உனக்கு? அப்பா கிட்ட கேட்டு பாத்தியா? அப்பா எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுன்னு கேட்டு பாத்தியா? என் நண்பர்களோட நான் சந்தோஷமா சாப்பிடணும், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொடுன்னு கேட்டு பாத்தியா? கேட்டே பார்க்காம எப்படி நீ குறை சொல்லலாம்? என் ஆண்டவர் மீனை கேட்டால் பாம்பை கொடுக்கிறவரல்ல, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்கிறவரல்ல, கேட்டதிலும் சிறந்ததை கொடுக்கிறவர். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஒரு குழந்தையை கேட்ட ஆபிரகாமுக்கு 1 கோடி அல்ல பல கோடி குழந்தைகள் கொடுப்பதற்கு திட்டம் வைத்திருந்த ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமேன். கடற்கரை மணலை போல உனக்கு குழந்தையை கொடுப்பேன் என்று திட்டம் வைத்திருந்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன். உன் திட்டத்தை விட, உன் ஆசைகளை விட உன்னை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தருடைய ஆசை பெரியது. எல்லாரும் எழுந்திருக்கலாம். அப்படி எல்லாரும் எழுந்திருப்போம், கண்களை மூடுவோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன வேணுமோ கேளுங்க. குறை சொல்றதை விடுங்க. குறை சொல்றதை விட்டுட்டு ஆண்டவர் எனக்கு இதை செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமாகவே அதை உங்களுக்கு செய்வார். எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? இன்னைக்கு உங்க நெருக்கடிகள் எல்லாம், சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். நன்றி இயேசு ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி, எங்கள் தேவகுமாரனே உமக்கு நன்றி, எங்கள் ராஜாவே உமக்கு நன்றி, எங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி, எங்கள் கேடகமே உமக்கு நன்றி, எங்கள் கோட்டையே உமக்கு நன்றி. ஓ நல்ல தகப்பனை, நல்ல தகப்பனை உடைய பிள்ளைகள் நீங்க எதை கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்க அன்புள்ள ஒரு தகப்பன். ஜெபம் என்றால் கேட்பது, எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். குறை சொல்வதனால ஒன்றும் கிடைக்காது, குறை சொல்வதனால ஒன்றும் கிடைக்காது, குற்றப்படுத்துவதனால ஒன்றும் கிடைக்காது. கேட்டுப்பார், எல்லாம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா உம அம்மான்னு சொல்லுவேன். என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா உம அப்பான்னு சொல்லுவேன். என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா உம அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா உம அப்பான்னு சொல்லணும். என்னை எந்துவதும் தங்குவதும் பார்த்தா உம அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம அப்பான்னு சொல்லணும். என்னை எந்துவதும் தங்குவதும் பார்த்தா உம அப்பான்னு சொல்லணும். இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடதாசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, அம்மான்னு
தொடச்சத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை எங்குவதும் தங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை எங்குவதும் தங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். எல்லாரும் சேர்ந்து உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க தோளில் என்ன சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். கருவில் என்ன சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க தோளில் என்ன சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்ன கொஞ்சுவதும் கெஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் கெற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் கெற்றுவதும் பார்த்தா உம்மை சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். கைகளை தட்டி உம்மை உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு சேர்ந்து சொல்லுவோம். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. என் கண்ணீரை தொடச்சத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என் கண்ணீரை தொடச்சத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா உம்மை அப்பான்னு. என்னை எந்துவதும் தங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை எந்துவதும் தங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உங்க அதிகமாக நேசிக்கிற